வணக்கங்க. நான் என்எஸ்கே தங்க மாளிகை செங்கல்பட்டுல பார்த்தீங்கன்னா, மந்த்லி 1000 கோல்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. ஸ்கீம் முடிஞ்சு நான் என்ன வாங்கினேன், ஸ்கீம் வர்த்தா, கோல்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னோட பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி கோல்ட் ரேட் அப்டேட்ஸு, சேவிங்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்கீமில் ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணிட்டேங்க. இந்த ஷாப்க்கு ஆப் எதுவும் இருக்குல்ல, நான் கஸ்டமர் கேரில் பேசிவிட்டு வாட்ஸ்அப் மூலயமா வந்து ஜாயின் பண்ணேங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நம்பர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் கட்டின அமௌண்ட் எல்லாமே சேவ் ஆகிருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்லேயே நான் வந்து கட்டிட்டேங்க. இந்த ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா நானே ராஜா நானே மந்திரிங்க. இது பார்த்திங்கன்னா 11 மந்த்து ஸ்கீமுங்க. நான் வந்து மந்த்லி 1000 பே பண்ணி 1 கிராமு 131 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணியிருந்தேங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் வந்துட்டு 100% ஃப்ரீங்க. வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இருக்காதுங்க. நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு கிராமில் வர வச்சுருவாங்க. நம்ம வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி கோல்டு வாங்கிக்கலாங்க. நான் மெச்சூரிட்டி முடிஞ்ச உடனே வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸ்கீம் ரீடீம் பற்றி சொல்லிட்டேங்க. என்னால் வந்து ஷாப் போக முடியாதால் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு இயரிங் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. 1 கிராமில் பார்த்திங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சுங்க. நான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணிட்டேங்க. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா 1 கிராமு 120 மில்லிகிராமுங்க. ஆனால் நான் சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா 1 கிராமு 131 மில்லிகிராமுங்க. பேலன்ஸ் 11 மில்லிகிராமுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஜிஎஸ்டியில் வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு கொரியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 50 ருபீஸ் தாங்க லெஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜஸ் வந்து 350 வாங்கிட்டாங்க. பேலன்ஸ் வந்து ஜிஎஸ்டி அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து நான் வந்து 523 ரூபா வந்து பே பண்ணேங்க. கொரியர் சார்ஜஸ் அண்ட் கிஃப்ட்டு ரெண்டுக்குமே நான் வந்து கொஞ்சமாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேங்க. பட் ஓகே, நமக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி என்ன நானே சமாதானப்படுத்திட்டேங்க. 2 டேஸில் பார்த்திங்கன்னா கொரியர் ரிசீவ் ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டெய்லி யூஸ்க்கு வந்து நல்லாவே சூட் ஆகிற மாதிரி இருந்தது. நான் வந்து ஹால்மார்க் சிம்பிளும் செக் பண்ணிட்டேங்க. எல்லாமே இருந்ததுங்க. இதுதான் நான் வாங்கின இயரிங்க. எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் பெரிய அமௌண்ட்டு தான் சேவ் பண்ணணும்னு இல்லைங்க, சின்ன அமௌண்ட்டும் சேவ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்படி கோல்டு வாங்கிக்கலாங்க. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு நல்லாவே வர்த்தாக இருந்ததுங்க. நான் வந்து இதை 2.5 மந்த்தாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேங்க. எந்த கலர் ஃபேடும் எதுவுமே ஆகலை. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேங்க சீக்கிரமாக. இன்னும் யூஸ்ஃபுல் சேவிங்ஸ் டிப்ஸுக்கு, ஃபினான்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.